வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 496 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அல்-கசாம் பிரிகேட் மற்றும் ஹமாஸ் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதில் போர் நிறுத்த உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளதைப் போல முழுமையான எந்த விதிகளையும் இஸ்ரேல் பின்பற்றவில்லை. ஜியோனிஸ்ட் என்டிட்டி போதுமான உணவுகளை உள்ளே அனுப்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இதை நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். இதுவரை 3, 4 முறை கைதிகள் பரிமாற்றம் நடந்துவிட்டது. இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என்று கூறி, இந்த வரும் சனிக்கிழமை நடக்கவிருக்கும் அந்த போர்க்கைதிகள் பரிமாற்றத்தை நாங்கள் நேரம் குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக ட்ரம்ப் தரப்பிலிருந்து ஒரு அதை எச்சரிக்கையாகவே கூறியிருந்தார்கள். நாங்கள் காசாவை எடுத்துக்கொள்வோம், வாங்கிக் கொள்வோம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். அதேபோல் சனிக்கிழமை மதியத்திற்குள் அனைத்து பிணைய கைதிகளையும் நீங்கள் ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் போரை துவங்குவோம் என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார். இது ஒரு புறம். மேலும் நேற்று, அதாவது 12 பிப்ரவரி நேற்று இரவு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையில் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளது. அதை மிக முக்கியமானதாக பல்வேறு இடங்களில் கவனிக்கிறார்கள். இப்படி மிக முக்கியமான 2 விடயங்கள் இருக்கின்றன. அவைத்தான் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், ஆக்சுவலா வந்து நானு இன்னைக்கு இந்த தகவல், அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து இது போல இந்த அல்-கசாம் பிரிகேடு அப்புறம் வந்து ஹமாஸ் 2 தரப்புல இருந்தும் இந்த இது வந்த உடனே எனக்கு சும்மா இவங்க சொல்றாங்களா இல்ல உண்மையிலே நிப்பாட்டிட்டாங்கன்னா திரும்ப வந்து இந்த போர் பெருசா போயிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப போயிடுச்சுன்னா ஏற்கனவே மக்கள் இப்பதான் ரொம்ப படாத பாடுபட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. திரும்ப இது இன்னும் வேற மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து, அதாவது நேத்து நைட்டு 12ஆம் தேதி நேத்து நைட்டு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கான கரெக்டா ட்ரக் எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்காங்க காசா உள்ள. ஆனா முழுமையா எல்லாமே போகல. ஆனா இது பாதி அளவுக்கு வச்சு இப்ப முக்கால்வாசி அளவு போகுது. நேத்து கொஞ்சம் இதா போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆக்சுவலா இப்போ ட்ரம்ப் நினைக்கிறது என்ன? திருப்பி நம்ம போற ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா, நெத்தன்யாகு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் சொன்னதான் சரி, நம்ம அதை செய்வோம் அப்படின்றாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க வந்து இதை டீலை வந்து உடைச்சிடாதீங்க, என்ன அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து நீங்க எல்லாத்தையும் வெளில கொண்டு வரதுக்கு பாருங்க அப்படின்றாங்க. இதுல அந்த ஸ்மார்ட் ரிச்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்றாராம், ரஃபாவை நம்ம சீச் பண்ணிடுவோம், அடுத்து நேரா போய் நம்ம ரஃபாக்குள்ள வந்து எல்லா பெட்டாலியனையும் இறக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாராம். இப்படி 2 பக்கமா அங்க இருக்குது உள்ளுக்குள்ளேயே. இப்போதைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அங்க? இந்த நேத்து போதுமான அளவு வாகனங்கள் வந்த பிறகான சிச்சுவேஷன் அங்க எப்படி இருக்கு இப்போ? இது சும்மா நம்ம இவனுங்க வந்து சும்மா தியரட்டரிக்கலா பண்ற விஷயங்களுக்காக பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. என்ன இங்க பிரச்சனை என்னன்னாக்க, அடிப்படையான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா தான் இதனுடைய முழுமையான நடக்கும் விஷயங்களை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. இந்த அடிப்படையான விஷயங்களை பொறுத்துதான் வந்து எல்லா பேச்சுகளும் எல்லா நடவடிக்கைகளும் நடக்கணும். அடிப்படையான விஷயம் என்னன்னாக்க, இப்ப இருக்கிற ஹாஸ்டேஜஸ், அதாவது அவனுங்க டேர்ம்ல ஹாஸ்டேஜஸ் போர் கைதிகள், இவங்க டேர்ம்ல வந்து போர் கைதிகள். இப்ப இந்த போர் கைதிகள் தான் ஹமாஸ் அல்-கசாம் பிரிகேடு கிட்ட இருக்கிற துருப்பு சீட்டு. இப்ப இந்த துருப்பு சீட்டை பயன்படுத்தி தான் வந்து அவங்க இந்த போரை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதனுடைய அடிப்படையே வந்து என்னன்னாக்க, அவங்களுடைய போர் கைதிகளை மீட்கிறதுக்காக தான் இந்த இந்த அக்டோபர் 7 ஆபரேஷன் வந்து ஹமாஸோட அல்-கசாம் பிரிகேட் வந்து பண்ணுச்சு. ஸோ அதனுடைய அல்டிமேட் நோக்கம் என்னன்னாக்க, பல ஆண்டுகளா எந்தவித விசாரணைகளும் இல்லாம, எந்தவித சரியான தீர்ப்பும் இல்லாம, ஒருதலை பட்சமா அப்பத்தைட் ரெஜிமால ஒரு விடுதலைக்காக போராடின வீரர்கள், பல சீனியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்தவித நிவாரணமும் இல்லை, அவங்களை மீட்க முடியல. இத்தனை ஆண்டுகள் வந்து தொடர்ந்து வந்து அவங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல பல
போராட்ட தலைவர்களும் மக்களும் சாதாரண மக்களும் குழந்தை உட்பட வந்து ஜெயில இருக்கிறாங்க. ஸோ அதை மீட்கிறதுக்கான வழிமுறையா தான் வந்து இந்த அக்டோபர் 7 ஆபரேஷன் வந்து அவங்க பண்ணாங்க, அலெக்சா ஃபிளட்ங்கிற பேர்ல. அதற்காக அவங்க எடுத்துக்கிட்ட இந்த துருப்பு சீட்டு தான் வந்து பிரிசனர் ஆஃப் வார். அவங்க தரப்புல இருந்து பிரிசனர் ஆஃப் வாரை கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்களுடைய பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பின்னணியில தான் இந்த போரை இந்த மாதிரி வடிவமைச்சு அவங்க பண்ணாங்க. இது ஒரு பிரிசனர் பிரேக்கு. ஒட்டுமொத்தமா பிசீச் பண்ணியிருக்கிறாங்க. 15 வருஷமா பிசீச் பண்ணப்பட்ட டெரிட்டரி. இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் சர்வதேச அரங்குல கிடையாது. எந்த விதிமுறைகளும் இங்கு பின்பற்றப்படுறது இல்லை. இது கம்ப்ளீட் அப்பத்தைட் ஸ்டேட்டா எல்லா இம்பியூனிட்டியோட இந்த நாடு வந்து இயங்கிட்டு இருக்கு. யாரும் இதுக்காக எந்த வித நடவடிக்கையிலையும் ஈடுபடுற மாதிரி தெரியல. சர்வதேச நாடுகளினுடைய சட்ட விதிமுறைகள் எல்லாமே காத்துல பறக்குது. யாரும் எதையும் கண்டுக்கிறது இல்லை. இப்படியான ஒரு நிலையில ஒடுக்கப்படுற மக்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம்ங்கிறது ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான். அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்துல நமக்கான துருப்புச்சீட்டு வேணுங்கிறதுக்காக தான் இந்த கைதிகள் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கைதிகளை கொண்டு வந்தாங்க. இப்ப இதுதான் வந்து இந்த போரினுடைய அடிப்படை. இப்ப இந்த போரினுடைய அடிப்படையில கைதிகளை கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடத்தினதுக்கு அப்புறமும் கூட அமெரிக்கா, இஸ்ரேல் 2 இனப்படுகொலை அரசாங்கமும் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளவு மிலிட்டரியில இவங்க ட்ரை பண்ண எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. மீட்கிறதுக்கான வழிமுறை கிடையாது. அப்போ மீட்க முடியல, நம்மள வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க. இந்த அக்டோபர் 7 ஆபரேஷன்ல வந்து நம்மள வந்து இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நாடுகளா இருந்த நம்மள வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய மிலிட்டரி பவரை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தங்குதடையற்ற ஆயுத உதவிகளை வந்து அமெரிக்கா பண்ணுச்சு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய மிலிட்டரியை உள்ள கொண்டு வந்து இறக்கி கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கான தண்டனையா, இதை அனுமதிச்சு அந்த மக்களுக்கான தண்டனையா ஒட்டுமொத்தமா வந்து அந்த மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணி கம்ப்ளீட்டா அந்த பகுதியையே வந்து தரைமட்டமாக்குனதுக்கு அப்புறமும் இவங்களால ராணுவ ரீதியான வெற்றியை வந்து அடைய முடியல. இப்ப ராணுவ ரீதியான வெற்றி அடைய முடியல, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை எதுவுமே பண்ண முடியல. ரெசிஸ்டன்ஸ் வீரர்கள் இன்னும் வந்து முழு கட்டுப்பாட்டோட இருக்காங்க. ஹாஸ்டேஜஸையும் விடுவிக்க முடியல. அப்போ இது என்னன்னா கம்ப்ளீட் மிலிட்டரி ஃபெயிலியர். இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நோக்கத்துக்காக இந்த போரை வந்து இவங்க வந்து அணுகுனாங்களோ, மேற்கத்திய அணி வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி இந்த போரை வந்து அணுகுனுச்சோ அதுல வந்து எந்த வெற்றியையும் அதால பெற முடியல. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னாக்க டீல் மூலமா விடுவிக்கிறது மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி எந்த நடைமுறைகளும் அங்க வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் தான் இந்த டீலை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த டீலை மீறினா ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணலைன்னா உலக மக்கள் மத்தியிலையும் அந்த நாட்டின் மக்கள் மத்தியிலையும் கம்ப்ளீட்டா வந்து இது வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும் இவங்களுடைய தோல்வி. அப்போ இவங்களுடைய தோல்விங்கிறது எக்ஸ்போஸ் ஆகாம மறைக்கணும்னா ஏதோ ஒரு வகையில நம்ம கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல, நம்ம எடுத்த பாலிசி டிசிஷன்னால, இந்த இனப்படுகொலை பாலிசி டிசிஷன்னாலதான் ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கிடுச்சு. அதனாலதான் வந்து நம்மளால ஹாஸ்டேஜஸ் மீட்க முடியுது. ஸோ அதனால நம்ம பண்ண போருங்கிறது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஜஸ்டிஃபை பண்றதுதான் இந்த போர்ல இந்த எண்டுல வந்து அவங்க முடிவு பண்ணது. என்னன்னா இதன் மூலமா இஸ்ரேலிய பாப்புலேஷனுக்கு அவங்க என்ன சொன்ன வந்தாங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்ததுனால, இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நம்ம நடத்தி அந்த மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்ததுனால இங்க இருக்கிற பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இந்த ஹாஸ்டேஜஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறதுக்கான முயற்சியா தான் வந்து இந்த கடைசி கட்டமா இந்த முயற்சியில வந்து ஈடுபட்டாங்க. அப்போ இந்த முயற்சிய உடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு. ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பிளான் இருக்கு? ஏன்னா இத முறிக்காம இந்த சீஸ்ஃபயரை வந்து பண்ணாம அவங்க போருக்குன்னு போனாங்கன்னா, மீண்டும் வந்து போருக்குன்னு போனாங்கன்னா இந்த ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது.
அப்ப அதுல கொஞ்சமாச்சும் தாங்க தற்காத்துக்கணும்னாக்க இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ் மூலமா தான் வந்து அவங்கள தற்காத்துக்க முடியும். அவங்களுக்கு இருக்கிற இமேஜ்ல கொஞ்சமாச்சும் தற்காத்துக்கணும் அப்படின்னா ராணுவ ரீதியா இந்த ஹாஸ்டேஜஸ் எப்படியாவது ரிலீஸ் பண்றதன் மூலமா தான் வந்து பண்ண முடியும். ஸோ அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டீல் மூலமா ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றதுதான். அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வழக்கமா வந்து அந்த ஹியூப்ரஸ் மனப்பான்மை, அகம்பாவ மனப்பான்மைங்கிறது மேற்கத்திய நாடுகளுக்கும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் காலனியல் செட்டில்மெண்ட்ஸுக்கும் உள்ள வழக்கமான நடைமுறைகள் என்னன்னாக்க, நான் எதையுமே வந்து சர்வதேச விதிகள்லாம் எனக்கு பொருந்தாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிட்டு நான் சொல்ற டீலுக்கு வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மனப்பான்மை. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அது நடைபெறல. அதற்கான அடிப்படையான விஷயம் என்னன்னாக்க பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் டீல் டயத்துல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ங்கிறது இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய அவநம்பிக்கையை கொடுத்துருச்சு. இஸ்ரேல் இராணுவத்தின் மத்தியிலையும் இஸ்ரேல் இராணுவத்தின் பேர்லயும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் பேர்லயும் மிகப்பெரிய அவநம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமிலியேட் பண்ணாங்க பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரிசனர் டீல் எக்ஸ்சேஞ்ச் பத்திர இதுல அந்த பீரியட்ல. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னாக்க, இவங்க என்ன நோக்கத்திற்காக இந்த பீஸ் டீலை மேக் பண்ணி அவங்க மக்கள்கிட்ட தாங்க வந்து பண்ண பாலிசி டிசிஷன்ங்கிறது சரியானது நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களோ அதை உடைக்கணுங்கிறது தான் பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸினுடைய அடிப்படை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன கட்டமைக்க விரும்புறீங்களோ அது உண்மை இல்லை அப்படிங்கறத அந்த மக்களுக்கு சொல்றாங்க. இவங்க சொல்றதுல உண்மை கிடையாது. இவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு டெஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்குறாங்க, மிகப்பெரிய இனப்படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நடக்கல. இவங்க கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இவங்களால மிலிட்டரிலி வெற்றி அடைய முடியல. அதனாலதான் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க காட்ட வேண்டிய இடத்துலதான் இந்த ஹியூமிலியேஷன் வந்து அவங்க பண்றாங்க. இதை திட்டமிட்டு பண்றாங்க. என்னன்னா இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் டீல் டயத்துல அவங்க இதை காமிச்சாகணும் இஸ்ரேல் பப்ளிக்கு. ஏன்னா மீண்டும் இந்த மாதிரியான இனப்படுகொலை போருக்கு போறதுக்கு அந்த மக்கள் வந்து இது ஒரு தோல்வியான பாலிசி, இது ஒரு கம்ப்ளீட் ஃபெயில்டு பாலிசி. இந்த பாலிசி டிசிஷன் எடுத்தீங்கன்னா இது ஒரு காலத்திலையும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இடத்துலதான் உங்களுடைய ஹியூமிலியேஷன் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ இப்ப இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. இந்த ஹியூமிலியேஷனை வந்து தாங்க முடியாததுனாலதான் இஸ்ரேல் என்ன பண்ணுது, சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல, அதாவது குறிப்பா வந்து இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ற இந்த காலகட்டத்துல 2 ஸ்டேஜ்ல வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 33 பிரிசனர் ஆஃப் வார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, இஸ்ரேலிய பிரிசனர் ஆஃப் வார். 33 பேருக்கு அவங்க பல பேர் வந்து வெளியில வராங்க, பாலஸ்தீன் மக்கள். இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்துல 2ஆம் கட்ட சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தை 16ஆம் நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சு 2வது கட்ட சீஸ்ஃபயர் காலகட்டத்துல மிச்சம் இருக்கிற 86 பேர் வந்து ரிலீஸ் பண்ணணும். அவங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆம் கட்டத்துல வந்து இந்த பகுதியை வந்து ரீபில்டு பண்ணணும். கம்ப்ளீட்டா இஸ்ரேலிய துருப்புங்கிறது 2வது கட்டத்துல இருந்து வெளியேறிடணும். 2வது கட்டத்துடைய எண்டுல இஸ்ரேலிய துருப்பு காசால இருந்து வெளியேறிடும். இப்ப இந்த 2வது கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களால போரை வந்து திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஹியூமிலியேஷன் நீ பண்ற, உன்னைய நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறது இவங்க மனநிலையா இருக்கு. இப்ப இவங்க பனிஷ் பண்ணாம தடுக்கணும்னா இவங்களை ஹியூமிலியேட் பண்ணணும். இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கிறத அந்த மக்களுக்கு சொல்லணும். இவங்களால வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறத அந்த மக்களுக்கு சொல்லணும். இப்படி பல காரணங்களாலதான் வந்து இந்த ஹியூமிலியேஷன் வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டங்கிறது ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2ஆம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நடக்கணும். அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் எல்லாம் வந்து பண்றாங்க. அந்த ஹியூமிலியேஷனுக்கு பதிலடி நடவடிக்கையா வந்து வெஞ்சன்ஸ் தீர்த்துக்கிறதுக்காக இந்த வயலேஷன்ஸ் வந்து பண்றாங்க. அப்பதான் ஹமாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து டெம்பரரியா இதை வந்து பிளாக் பண்றோம்,
தேதி குறிப்பிடாம வந்து நாங்க ப்ராக் பண்றோம். நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டா இஸ்ரேல் வந்து இந்த டேர்முக்கு செஞ்சு அதனுடைய நடவடிக்கைகளை பண்ணல, கம்ப்ளீட்டா மீறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்னதுக்கு அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்ப அவங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த சீஸ்ஃபயர் டேர்ம் வந்து ஒத்துக்கணும். அவங்க மனநிலையில அவங்க உள்ளுக்கு வச்சிருக்கிற அந்த திட்டம்ங்கிறது என்னன்னா, இந்த பிரிசனர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போற ஆரம்பிக்கணும்னா நமக்கு மக்கள் மத்தியில ஆதரவு வேணும். ஆனா மக்கள் மத்தியில இந்த முதற்கட்ட சீஸ்ஃபயர் காலகட்டத்திலேயே மக்கள் மத்தியில நம்ம மீது அவநம்பிக்கை முழுமையா அந்த அமைப்புகள் ஏற்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போரை நடத்துறதுக்கான அடிப்படையே இல்லாம போயிடும். நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும், கம்ப்ளீட்டா நம்ம ஃபெயில் ஆயிட்டோங்கிறது தெரிஞ்சிடும், இந்த திட்டமே வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியருங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால இது வந்து மீண்டும் வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அதை ஸ்டாப் பண்ணணும். அப்ப அதை ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஹியூமிலியேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். நான் வந்து போர் நடத்தினதுனாலதான் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டே நடந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். ஸோ அதனால இந்த 2ஆம் கட்ட சீஸ்ஃபயருங்கிறது போகக்கூடாது, அதற்கு முன்னாடி மீண்டும் வந்து நம்ம போர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. இப்ப இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் சொசைட்டி 2ஆ பிளவுபடுது. ஒண்ணு வந்து இந்த பிரிசனரை வந்து நீ ரிலீஸ் பண்ணி கொண்டு வா, தொடர்ந்து வந்து சீஸ்ஃபயரை வந்து நீ வயலேட் பண்ணாத, எப்படியாவது இந்த மக்களை வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள்ல ஒரு பிரிவு வந்து தீவிரமா இருக்கு. இன்னொரு பிரிவு இந்த ஹியூமிலியேஷனை நம்மளா ஏத்துக்க முடியாது, கம்ப்ளீட்டா அழிச்சொலி அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுக்கு தீனி போடும் விதமா தான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா காசாவை கம்ப்ளீட்டா அமெரிக்கா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இதுல எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமற்றது. இது ட்ரம்ப்புக்கும் தெரியும், இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதுங்கிறது தெரியும். இது எல்லா வகையிலையும் பேக் ஃபயர் ஆகுங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும். ஆனா ஏன் சொல்றாருன்னா நெத்தன்யாகுவை கன்வின்ஸ் பண்ணும், நெத்தன்யாகு மத்த அவருடைய ரைட் விங் கவர்மெண்ட்ல அங்கமா இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த அரசியல் கட்சிகளை ஃபாசிஸ்ட் எலமெண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அதே மாதிரி இஸ்ரேலிய பாப்புலேஷனை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ஒரு திட்டமா தான் காசா வந்து நான் ஓன் பண்றேன், அமெரிக்கா வந்து முழுமையை எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேலிய பப்ளிக் மத்தியில நெத்தன்யாகு போய் ஒரு விஷயத்த சாதிச்சுட்டாரு, அமெரிக்காவை நேரடியா இதுக்குள்ள கொண்டு வராரு, காசா வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா எடுத்துக்கிடுச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு அது முழுமையான வெற்றி தான் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அது நடக்காதுங்கிறது ட்ரம்ப்புக்கும் தெரியும், அது நடக்காதுங்கிறது நெத்தன்யாகுக்கும் தெரியும். ஆனா ஏன் சொல்றாங்கன்னா தியேட்ரிக்கலியா வந்து இதை பேசுறாங்க. இது என்னன்னா ஒரு டிராமா மாதிரி தான் வந்து இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சீஸ்ஃபயர் வந்து ஹமாஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து நான் வந்து இந்த சனிக்கிழமை ரிலீஸ் பண்ண வேண்டிய கேப்டிவ்ஸை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்க வந்து மிரட்டல் தோணியில பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா சனிக்கிழமை 12 மணிக்குள்ள திடீர்னு ஒரு டயத்தை சொல்றாங்க. அவங்க உருவாக்குன சீஸ்ஃபயர் தான், அவங்க அக்ரி பண்ண டேர்ம்ஸ் தான். அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸையும் அக்ரி பண்ணல. 12 மணிக்குள்ள, சனிக்கிழமை 12 மணிக்குள்ள எல்லா ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிடணும், இல்லைன்னா நரகத்தின் வாயில திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து மிரட்டுறாரு. இதுக்கு மேல மறுபடியும் போர் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையேதான் இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகுவும் சொல்றாரு, அதையேதான் இஸ்ரேலினுடைய வார் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸும் சொல்றாரு. இப்போ உங்க 3 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னா மீண்டும் வந்து அச்சுறுத்த ஆரம்பிக்கிறாங்க, மக்களை அச்சுறுத்த ஆரம்பிக்கிறாங்க, பலஸ்தீனிய மக்களை வந்து அச்சுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த அச்சத்துக்கு பயந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க என்னத்துக்காக இந்த இந்த மிரட்டலை வந்து விடுறாங்கன்னா மிரட்டல் மூலமாகவும் நம்ம நடத்துற போரின் மூலமாக தான் இந்த சீஸ்ஃபயருங்கிறது டேர்ம் வந்து அக்ரி செய்யப்பட்டிருக்கு. ஹமாஸும் மற்ற அமைப்புகள் எல்லாமே நம்மளுடைய அச்சுறுத்தல்னாலதான் வந்து இந்த சீஸ்ஃபயர் டேர்முக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ப வைக்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். அதை உடைக்கிறது தான் கசாம் பிரிகேடு மற்ற அமைப்புகளினுடைய நோக்கம். இப்போ இதுல இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னா இதுல உடனடியா வந்து ஹமாஸ் ஒத்துக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுச்சுன்னா இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ அதற்காக தான் இப்படி ஒரு
கடுமையான அச்சுறுத்தல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இதை எதையுமே அவங்க கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஹமாஸ் இதற்கெல்லாம் தயாரா தான் இருக்கு. கசாம் பிரிகேட் தயாரா தான் இருக்கு. அவங்க இதை பத்தி எல்லாம் அச்சுறுத்தல் அடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 15 மாசம் இதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு மேல வந்து என்ன பண்ண முடியுங்கிறது மிலிட்டரியிலயும் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ அதனால இந்த ரெட்டரிக்குங்கிறது மீண்டும் அச்சுறுத்தல் மூலமா தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த அச்சுறுத்தல் வந்து கொடுக்கப்படுது. இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அப்படி வந்து இவங்க பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரேக் பண்ணாங்களும் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவான வழிமுறை கிடையாது. இந்த கேப்டிவ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கோ இந்த போர்ல வெற்றி அடைகிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வழிமுறை வந்து இவங்கள்ட்ட கிடையாது. எந்தவித ஆப்ஷனும் இவங்கள்ட்ட இல்லை. ஸோ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க இந்த சீஸ்ஃபயர் டேர்மை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த போர் நிற்கும். அதன் மூலமா தான் இவங்க ஓரளவுக்கு தங்களுடைய முகத்தை வந்து காப்பாத்திக்க முடியும், அசிங்கத்தை வந்து தொடச்சிக்க முடியும். அது நடக்கலைன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி போனுச்சுன்னா இந்த போருங்கிறது வேற தளங்களை நோக்கி தான் அடுத்து நகரப்போகுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து 12 மணிக்குள்ள நீ ரிலீஸ் பண்ணலனாக்க எந்த பேச்சும் கிடையாது. உடனடியா வந்து நான் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவேன், எல்லா ஆயுதங்களும் கொடுப்பேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்றாரு. இதுக்கு மேல அழிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 15 மாசத்துல பண்ணாத இனிமே புதுசா எதுவும் பண்ண முடியாது. மிஞ்சு போனாக்க அந்த பாம் ஆஃப் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 12 டன்ல ஒரு பாம் வச்சிருக்காங்க. அதை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு. ஆனா அதை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இஸ்ரேலிய ஏர்ஃபோர்ஸுக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஃபிளைட் வந்து அவங்ககிட்ட கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னன்னாக்க அச்சுறுத்தலுக்காக அவங்க அனுப்புறாங்க. ஏற்கனவே கொடுத்தத என்ன பண்ணாங்களோ அதை தான் திரும்பவும் அவங்க பண்ணுவாங்க. மக்களை கொல்றதுக்கு போடுவாங்க, குண்டை போடுவாங்க. அதை தான் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அதை தாண்டி மிலிட்டரியில அவங்களால எதையும் சாதிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான அச்சுறுத்தலை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னாக்க இந்த போர் சீஸ்ஃபயர் டேர்ம் வந்து ஒத்துக்கப்பட்டதுக்கான அடிப்படையான காரணம் நாம கொடுத்த அச்சுறுத்தல் தான், நம்மளுடைய போர் தான், நம்மளுடைய இந்த பாலிசி டிசிஷன் தான் ஹமாஸை வந்து அடிபணிய வைக்குது அப்படிங்கிறத அவங்க மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இதை நடத்துறாங்க. அதை உடைக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பாலஸ்தீன்ல இருந்து பண்றாங்க. அப்படி ஒரு வேலை முட்டாள்தனமா இந்த சீஸ்ஃபயரை உடைச்சிட்டு மீண்டும் வந்து போருக்கு போனாங்கன்னா அதுக்கு மேல வந்து நம்ம எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இங்க எதுவுமே வந்து ரேஷனலா ஒர்க் ஆகல. எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த கட்டம்ங்கிறது மீண்டும் இந்த போர் வந்து மறுபடியும் ஒரு இனப்படுகொலை போர் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு மேல நிலவரங்கிறது வேற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டா வேற ஒரு சினாரியோக்குள்ள இந்த போர் நடவடிக்கைங்கிறது போயிடும் தோழர். ஓகே, ஓகே தோழர். இதுக்கு வந்து இந்த ட்ரம்ப் இந்த சொன்ன பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுத்து போட தொடங்கி இருக்கிறாங்க. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு இது போல ட்ரம்ப் நம்ம நாட்டை விட்டு போக சொல்றாரு, என்ன பண்ணீங்கன்னா வேண்டாம் நாங்க செத்து கடவுள்கிட்ட வேணாலும் போவோமே தவிர நாங்க வந்து எங்க நாட்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களை சொல்ல வச்சிருக்க அந்த குழந்தைங்க சொல்றாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய வயசான பெண்கள் சொல்றாங்க. அதான் அந்த குடும்ப தலைவிகளா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. நான் பிறந்து வளர்ந்த இடம் இதுதான், இது என் மண், இந்த பலஸ்தீனை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு நீ வந்து அரண்மனையே கொடுத்தாலும் சரி, எகிப்திலையும் ஜோர்டான்லையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து அவரு சொன்ன மறுநாள்ல இருந்து தொடங்கிருச்சு. இதை வந்து அவங்க உலகம் பூரா கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாங்க யாரும் இதுக்கு வந்து தயாரா இல்லை, நாங்க சாகருக்கு தயாரா இருக்கோம், ஆனா எங்க மண்ணை விட்டு போக மாட்டோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. அதே போல வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஜோர்டான் அப்புறம் வந்து எகிப்து 2 தரப்புலையும் வந்து ரொம்ப நெருக்கமா பேசினதா சொல்றாங்க ட்ரம்ப். ஐ திங்க் நான் இஃப் ஐ எம் நாட் ராங், ஜோர்டான் மன்னர் போய் நேர்ல பேசிட்டு வந்தா சொல்றாங்க. பேசிட்டு அவர் வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் பேசுனதெல்லாம் கரெக்டுங்க, ஆனா வந்து பாலஸ்தீன் மக்கள் அங்கதான் இருக்கணும், காசா மக்கள் காசால தான் இருக்கணும், வெஸ்ட் பெங்கால் மக்கள் வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உண்டானது என்னவோ அந்த மறுகட்டமைப்பு என்னவோ அதை பண்ணுவோம், அதை தாண்டி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இல்ல, வேண்டாம் அவங்களை உள்ள விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி
நான் ஃபீல் பண்றேன். இன்னும் ஒண்ணு நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. இவங்கள்ல யாரு ஜோர்டானுக்குள்ளேயோ அல்லது இதுக்குள்ளேயோ வந்தா அங்க வந்து எகிப்துக்குள்ளே வந்தா அங்க வந்து ஆட்சி கவிழ்ப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு தகவல் கூட நேற்று வந்திருக்குது. அஹ் ஜோர்டான் மன்னரை வந்து தவிர்த்துட்டு வேற ஒரு புரட்சி அங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள், பேச்சுவார்த்தை நடக்கிறதா, உள்ளுக்குள்ள வேலை நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு யாருமே அதை நோட் பண்ணல. எப்படி அதை நோட் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்னன்னா ட்ரம்ப் பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் கவனிச்சீங்கன்னா, த நைஸ் பிளேஸ், ஒரு பீச் ஃப்ரண்ட் வியூ, அங்க வந்து இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அழகான பில்டிங் கட்டி அங்க வந்து உலகத்துல இருக்கிற மக்கள் தங்க வைப்போம் அப்படின்னு பேசுற வார்த்தையெல்லாம் ரியல் எஸ்டேட் வார்த்தையாவே இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட் விற்கிறவன் எப்படி பேசுவானோ அப்படியே பேசுறாப்புல. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் சும்மா எனக்காக தெரிஞ்சதெல்லாம் நோண்டி பார்க்கும்போது, ட்ரம்போட பொண்ணு வந்து இவான்கா ட்ரம்ப், இவான்கா ட்ரம்போட ஹஸ்பண்ட் வந்து ஒரு யூத குடும்பத்துல பிறந்த ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர். அவரு தான், அந்த குறிப்பிட்ட பர்சன் தான் ஆப்ரஹாம் அக்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த நார்மலைசேஷனுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது அப்படின்னு அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நபர் கிண்டி விட்ட பிறகுதான் இந்த இதெல்லாம் நடந்திருக்குமோ, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்குமோ எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை யாரும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், சொல்லல. இது ஒரு சின்ன தகவலுக்கு. இப்ப அப்படியே இதுக்கு வருவோம் தோழர். இப்போ ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நடந்த உரையாடல். அவரு இவ்வளவு இதை பேசுனாங்க, அதை பேசுனாங்க, நிறைய ஃபர்ஸ்ட் பட்டியெல்லாம் போட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நானும் இந்த டெலிகிராம் கூட எழுதியிருக்கேன். ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு மைடி நீங்க சொல்ற மாதிரி அடிப்படையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே போல தானே இப்போ இந்த ட்ரம்பை நம்ம முதல்ல பார்க்கல, புதுசா பார்க்கல. பழைய ட்ரம்ப் தான் இந்த ட்ரம்ப். இந்த பழைய ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூட அங்கேயே போய் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு. எங்க அந்த சந்திப்புல, நார்த் கொரியா சவுத் கொரியா சந்திப்புல. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் எல்லாம் ஒரு மீட் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன, ஃப்ரூட்ஃபுல்லா என்ன நடந்துச்சு? உங்களால வந்து அவங்களோட அணு ஆயுதத்தை தயாரிக்கிறத நிறுத்த முடிஞ்சுதா? இல்ல உங்க 2 நாடுகளுக்கு ஏதாவது வந்து சுமூகமான உறவு இருந்துச்சா? இப்படி எதுவுமே நடக்கலையே. இவர் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அதிரடியா தெரியுதே தவிர எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லா நடக்கலன்றது தான் பழைய ரெக்கார்டு சொல்லுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு கண்டிஷன் மாறி இருக்கு. நீங்க ஜெரட் குஷ்னரை பத்தி சொல்லியிருந்தீங்க. ட்ரம்ப்பே ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் தான். ட்ரம்ப் வந்து வேற யாரும் கிடையாது, ரியல் எஸ்டேட் ஓனர் தான். அவருடைய தொழிலே வந்து ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். ஸோ அதனால அதுல அவரு மருமகன் மட்டும் இல்ல, ட்ரம்ப்புமே அந்த பின்னணியில இருந்து வரவர் தான். அதனாலதான் அவர் ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டா பாக்குறாரு. ரெண்டாவது, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. யார் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அவங்க இத வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸா பாக்குறாங்க. அது அது எப்படின்னாக்க, இது ஆக்சுவலா உண்மையான பிளானுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவுதான். ஏன்னா அப்படி ஒரு பிளானை வச்சு நீங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 75 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 100 வருஷமா அங்க நடக்கிற சண்டையே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு நடக்கிற சண்டை தான். அடிப்படையா ஒருத்தனுடைய இடத்த புடுங்கிக்கிட்டு நீ ரியல் எஸ்டேட் பண்ணி வேற ஒரு செட்டிலர்ஸை கொண்டு வந்து குடியமர்த்துறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து நடக்காதுங்கிறது தான் இந்த இந்த ஸ்ட்ரகிளினுடைய அடிப்படையே. இத்தனை ஆண்டுகள் ஏன் வந்து ஸ்ட்ரகிள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள்னா, அந்த நிலத்துக்காக தான். அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க போறதுக்கு விரும்பல. அவங்க கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அந்த மண் கூட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த மக்கள் வந்து அந்த மண்ணில இருந்து போக மாட்டாங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த 80 ஆண்டு கால போராட்டம். ஸோ அதனால அவருக்கு அடிப்படை புரிதல்ங்கிறதே இல்லை. அவங்க வந்து அமெரிக்கா மாதிரி அவங்க வந்து ஒரு செட்டிலர் காலனி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில வந்து எல்லாருமே போய் குடியேறினவனுங்க தான். அவனுங்க இங்கிருந்து அந்த மக்களுக்கு மண்ணுக்கு சொந்தமானவனுங்க கிடையாது. ஸோ அதனால அவனுங்க இப்ப பிரிட்டன்ல இருந்து போய் குடியேறினவனுங்க அங்க இருந்து இப்ப எப்படி நம்மளால எந்த அந்த நாட்டையும் லவ் பண்ண முடியுது, அந்த நாட்டுல வந்து நம்ம ஆட்சி செலுத்த முடியுது, எல்லா விதமாவும் நம்ம பண்ண முடியுது, அந்த நாட்டை நம்மளுடைய நாடா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பின்னணியில தான் பாக்குறாங்க. அவனுங்களுக்கும் மண்ணுக்கும் வந்து எந்தவித அன்பு பரிமாற்றமும் கிடையாது. அவங்க மூதாதையர்கள் எங்க இருந்தாங்க என்னங்க அந்த அடிப்படைகளும் கிடையாது. அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறவங்களும் கிடையாது. ஸோ அதனால அவனுங்க வந்து மண்ணை வந்து அவனுங்க ரியல் எஸ்டேட் தான் பார்ப்பானுங்க. ஸோ அதனால அவனுங்களுக்கு அந்த மண் மீதான காதல்ங்கிறது எப்பவுமே இருக்காது. பணமா தான் பார்ப்பானுங்க. நல்ல இடமா கிடைச்சதுன்னா போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அது நடக்காதுங்கிறது தான் கடந்த 75 ஆண்டுகள வரலாறு. ஸோ அதே போல நீங்க ட்ரம்ப் கூட எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தி வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ட்ரம்ப் இது வரைக்கும் எந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தி இருக்கிறாரு,
இல்ல அமெரிக்காவை பொறுத்தல ஒட்டுமொத்தமா அமெரிக்காவினுடைய டிப்ளமசிங்கிறது நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம். மேற்கத்திய நாடுகள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களே கிடையாது. எந்தவித ஒப்பந்தத்தையும் அவங்க கூட ஏற்படுத்தி நம்பி ஏற்படுத்தவே முடியாதுங்கிறது தான் கடந்த கால வரலாறு. சோ அதனால இதுவும் அதே மாதிரி தான். சோ இதுல என்னன்னா கூடுதல் தகவல் என்னன்னா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பொசிஷன் வந்து ரொம்ப வீக் ஆயிருக்கு. சோ அதனால அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அவசியமா இருக்கு இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு கொண்டு வரணுங்கிறதுல. ஏன்னா இது அமெரிக்காவினுடைய பிரச்சனை. இது வந்து ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையோ அதே அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இதுல பிரச்சனை இருக்கு. சோ அதனால அவங்க வந்து இதுல இருந்து வெளியேறணும்னு நினைச்சு முடிவு பண்ணி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஹிஜோமனிங்கிறது குளோபல் ஹிஜோமனிங்கிறது இன்னைக்கு கேள்விக்கு வந்துருச்சு. சோ அதற்காக தான் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில இதுல இருந்து வெளியேறி போனாக்க இன்னொரு பக்கம் வேற பக்கம் போலாங்கிறது திட்டத்தோட தான் ட்ரம்ப் பீரியடை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி நடந்ததுன்னா அது ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து ரஷ்யா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போகுது. ஆனா இதுவுமே வந்து அகைன் இது வெற்றி அடையுமாங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமலான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்க உண்மையாவே வந்து இதுக்கு ஆர்வம் காட்டுறது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய நிலவரம் வந்து சரியில்லாம இருக்கு. ஸோ அதுல இருந்து தப்பிக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதுல இருந்து எப்படியாவது வெளியேறணும். அகைன் வந்து அவங்க வந்து இந்த முகத்தை வந்து பாதுகாத்துக்கணும். தம் தாங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு வெளியேறாங்கிறத காட்டாம தப்பிச்சுக்கணுங்கிறதுலதான் குறிக்கோளா இருக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. ரஷ்யாவை பொறுத்தவரையும் அது நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு விசிபிளா வந்து இதுல பேச்சுவார்த்தையில வந்து தீர்வு எட்டப்பட்டு ரஷ்யாவோட டேர்ம் வந்து ஓகே சொல்லி வெளியேறினாங்கன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நேட்டோவினுடைய தோல்வியா தான் இந்த போருங்கிறது முடிவுக்கு வரும். ஸோ அதுதான் இதுல இருக்கிற ஒரே ஆப்ஷன் கூட. ஸோ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த போருங்கிறது நிற்கும். ஸோ அந்த இடத்துல இந்த போர் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. பார்க்கலாம் இது வந்து நல்ல விதமா வெற்றி அடைஞ்சதுன்னா சந்தோஷமான விஷயம்தான். அது அகைன் நம்ம ரொம்ப பெசிமிஸ்டிக்கா தான் அதை பார்க்கணும். அது ரொம்ப அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஓகே தோழர். ஆனா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்களோ அப்படின்னு நான் கவனிக்கிறேன். காலையில இருந்து கொஞ்சம் வேலையா இருந்ததுனால அது எதுவும் பார்க்கல. அப்புறமேல நிறைய உள்ள டீப்பா படிக்கும்போது இந்த ரஷ்ய ஆதரவு தரப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இடதுசாரிகள் சொல்றாங்க. அப்புறம் புதுசா வந்த அந்த ரஷ்ய ஆதரவு அந்த ஒரு வட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா வந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி தப்பா கூட சொல்லலாம். ஏன்னா நேட்டோவுக்கு தெரியாது, யூரோப்ல யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு ஃபோன் கால் பேச போறாரு அப்படின்றது. ஒண்ணு. 2வது வந்து உண்மைதான் தோழர். ஏன்னா என்னன்னா ஐடியாலஜிக்கல் ஹோல்டு இல்லாம பேசுற அனலிஸ்ட் பொறுத்தளவுல அவங்களுக்கு எந்த வித ஐடியாலஜிக்கல் இதுவும் இருக்காது. ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்காது. அவங்க வந்து என்னன்னா அன்னன்னைக்கு நடக்கிறத அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. அடிப்படையா வந்து இது ஏன் வந்து இயங்குது, எப்படி இயங்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க பெருசா கண்டுக்கிறது இல்ல. அவங்க வந்து ஒரு அரசாங்கம் அமைதி ஏற்படுத்துச்சுன்னா ஓகே ஆதரவு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சண்டைக்கு போச்சுன்னாக்க எதிர்ப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அன்றன்றைக்கு நடக்கிற விஷயங்களை பொறுத்து அவங்க அவங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு லாங்கா வந்து சிந்திக்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பின்னணியில இருந்து சிந்திக்கிறது இல்லை. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து அவங்க பெருசா ஆய்வு பண்றது இல்லை. அவங்க அன்னன்னைக்கு பேசுறது, அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், அதை மட்டும்தான் வந்து அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுடைய கணிப்புகள் வந்து கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுறது. அதனாலதான் அவங்களுடைய ஆய்வுகளும் வந்து தவறா போகுது. ஓகே, ஓகே, ஓகே. இதுல இன்னும் ஒரு தகவல் நான் படிச்சேன். பட் அது உண்மையான்றது தெரியல. கொஞ்சம் கிளியரிஃபை பண்ணுங்க. நேட்டோக்குள்ள வந்து துறைக்கு சேராதுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டீல் மாதிரி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஜெலன்ஸ்கி வந்து பேசி நெகோசியேஷன் பேசி அமைதி எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு எய்டு, அதாவது உதவி பொருட்கள் மாதிரி நிதி உதவி மாதிரி ஒரு பக்கம் கொடுப்போம். மீதியை வந்து நாங்க இவங்க கூட பாத்துக்கிறோம், புட்டின் கூட பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது நடந்திருக்கா இந்த அடுத்த 12 மணி நேரத்துல? இல்ல அதான் அவங்களுடைய பென்டகன் தலைமை, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து
பீட் ஹெக்ஸத் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க, யுக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள வர்றதுங்கிறது அன்ரியலிஸ்டிக்கான ப்ரொபோசல். இது வந்து நெகோசியேஷன்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஏற்கனவே இந்த 2014க்கு முன்னாடி இருந்த யுக்ரைன் நாடுங்கிறது இந்த ஸ்பீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை நம்ம நெகோசியேஷன் மூலமா பேச்சுவார்த்தையில வந்து அதை திரும்ப அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா ரஷ்யா கொடுத்திருந்த டேர்ம், ரஷ்யா வந்து இந்த போரை பொறுத்தளவுல சொன்ன டேர்ம்ல முக்கியமான 2 விஷயங்கள்ல ஒண்ணு வந்து ஏற்கனவே பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த போர்ல வெற்றி அடைஞ்சதுல வந்து கிடைச்ச பகுதிகளை வந்து நான் திரும்ப விட மாட்டேன்னது. அதே போல நேட்டோக்குள்ள யுக்ரைன் போகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படையா அந்த போர் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ அது ரெண்டையும் வந்து இவங்க ஏத்துக்கிட்டதா தான் வந்து பீட் ஹெக்ஸத்தினுடைய அதாவது தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் தான் இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவங்க வந்து அதை வெவ்வேறு விதமா சொல்றாங்க. இது வந்து யுக்ரைனை பெட்ராய் பண்றது இல்லை, அதாவது யுக்ரைனுக்கு துரோகம் இழைக்கிறது இல்லை, இது வந்து ஒரு ஒரு சரியான நடவடிக்கை, இதுதான் நமக்கு இருக்கிற வழிமுறை அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருக்கிறாரு. அதே இதை வந்து மேற்கத்திய நாடுகளினுடைய மற்ற, அதாவது நேட்டோவினுடைய மற்ற நாடுகள் இதை வந்து ரொம்ப சரியான இதா பார்க்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட்டா அமெரிக்கா காட்டி கொடுக்குது, அமெரிக்கா வந்து விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க போகும், என்ன மாதிரி இது முடிவுக்கு வருங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆனா இவங்க கொடுக்குற சகிம்சைகள் எல்லாமே வந்து ரஷ்யா கொடுக்குற டேர்மை வந்து ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துல அமெரிக்கா இருக்குங்கிறது தெரியவா தெரியுது. ஏன்னா போர்ல வந்து வெற்றி அடைகிறது ரஷ்யா தான். இங்க எல்லாமே பொதுவா வந்து நீங்க இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸை பொறுத்தவரை நீங்க 1000 விஷயங்களை வந்து பேசலாம். ஆனா போர்ல வந்து எவன் வெற்றி அடைகிறானோ அவன் தான் டேர்ம் செட் பண்ணுவான், அதுதான் ஏத்துக்கணும், அதுதான் கட்டாயம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மிரட்டல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். போர்ல அதுக்கு வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அதை வந்து நீங்க செயல்படுத்த முடியும். அதுதான் இங்கேயும் நிலவரம், அதுதான் காசாலையும் நிலவரம். ஸோ அதனால போர்ல வெற்றி அடையாதவன் வந்து இந்த எந்த டேர்மையும் வந்து செட் பண்ண முடியாது. அதற்கான வாய்ப்புங்கிறது குறைவுதான். ஆனா ப்ரொபகேண்டாவுக்காக, நேரேஷனுக்காக, கதையாடலுக்காக வந்து அவங்க நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், நாங்க தான் டேர்ம் செட் பண்றோம்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நடக்கிற நிகழ்வுகள் தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே தவிர அதுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஓகே ஓகே தோழா. நம்ம இந்த இதை பத்தியே வந்து இன்னொரு எபிசோட்ல கூட டீட்டெயிலா பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில் வந்துருக்கு. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இதை வர்றது அப்படியே வந்து அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் குறைச்சிக்கிட்டேன். நிறைய படிச்சேன், அதுல எனக்கே ரொம்ப ஒட்டலை. இதெல்லாம் எப்படி நடக்கும், இவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி முதல்ல வரலாறு என்ன சொல்லுதுன்னு எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவீங்க. அப்போல பின்னாடி திரும்பி பார்த்தா படுகு இது ஏற்கனவே நடந்த இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த கதையெல்லாம் ஏற்கனவே கேட்ட கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் அது பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேள்வியை கேட்கல. அப்புறம் இன்னும் 2 இது இருக்கு, அப்படியே பேசிட்டு இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து லெபனான் உள்ள வந்து இன்னும் ஒரு 5 இடத்துல மட்டும் நாங்க வர்ற 28ஆம் தேதி வரைக்கும் எங்களோட படைகள் இருக்கணும் அப்படின்னு வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து முடியாதுன்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க தரப்புல இருந்து, லெபனான் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இவங்களும் ரஷ்யா தரப்புல இருந்து மன்னிக்கணும், அமெரிக்க தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது வந்து 18ஆம் தேதி அஸ்பர் டீலு, 18ஆம் தேதி முடிச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போன தடவை சொன்ன மாதிரி அந்த அமைச்சரவையில வந்து இவங்க ஹிஸ்புல்லா வந்த மாதிரியே, உள்ளுக்குள்ள வந்தது மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு காலையில. என்னன்னா, அதிபர் ஜோசப் ஆரோன்ட்ட வந்து நேரடியா போய் ஹிஸ்புல்லா அமல் தரப்புல இருந்து இதுக்கு ஹசன் நசருல்லா மற்றும் அவருடைய அந்த கசின் இருந்தார் இல்லையா, சபுதீன் நினைக்கிறேன், அவங்க 2 பேருடைய இறுதி நிகழ்வுல நீங்க கலந்துக்கணும், நேரடியா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது இன்னைக்கு நடந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இதுல எதுவுமே இல்லாம ஈரான் அட்டாக் பண்ணணும் திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்து போயிட்டே இருக்குது. அது வந்து பர்டிகுலர் பர்பஸா வந்து இஸ்ரேல் மீடியா விடுதா, இல்ல உண்மையிலேயே அந்த நோக்கத்துல இருக்காங்களா தெரியல. இன்னைக்கு கூட வந்து என்ன வந்திருக்குன்னா, எது எப்படி போனாலும் ட்ரம்பை கிட்டத்தட்ட கன்வின்ஸ் பண்ணி
ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வேலையில இஸ்ரேல் இறங்கிருச்சு. அது வந்து நியூக்ளியர் சென்டர்ல எங்க இருக்கோ அதான் கரெக்டா அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இவங்க நினைக்கலாம் தோழர், இதெல்லாம் வந்து சாத்தியப்படக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. ஸோ அதனால இது இது எல்லாமே நம்ம இப்போ இவங்க ஒரு சைடுல இருந்து இப்போ மேற்கத்திய ஏகாதிபத்தியம்ங்கிறதே எப்படின்னாக்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப அது வீழ்ச்சி அடையிறது, அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு எல்லா பக்கத்துலயும் வந்து எல்லாரையும் தாக்கணும், எல்லாரையும் அழிக்கணுங்கிறது தான் அது நோக்கமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அதனுடைய விஷ். ஏன்னா அது விழக்கூடாதுன்னு நினைக்குது. அதை விழுறதுக்காக யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து அழிக்கணும்னு நினைக்குது. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அவங்களால அவங்க விழுறதுக்கான காரணம் ஆப்போனன்ட் வந்து வலுவாயிட்டாங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால வலுவானவங்கள்ட்ட எதிர்கொள்ள முடியாம தான் இவ்வளவையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு போரையும் வந்து நடத்துறீங்க, இவ்வளவும் வந்து அதாவது மறுபடியும் அடிக்கணும்னு சொல்லி திட்டமிடல் பண்றீங்க. நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்ல நீங்க வலுவா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா வந்து நீங்க தோல்வி அடைஞ்சதுனாலதான் இன்னைக்கு வெற்றியா வந்து மாத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சிகள் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இது இவங்க விருப்பம். இவங்க விருப்பம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா எதிரணி வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் வந்து இவங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது தெரியும். எதிரணி ரொம்ப வலுவா இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா ஈரான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க நடத்தினாலுமே வந்து அதை எதிர்கொள்றதுக்கு ஈரான் தயாரா தான் இருக்கு. அப்படி நடத்தினாங்கன்னா அகைன் இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கம்ங்கிறது அமெரிக்க கண்ட்ரோல்ல இருந்து முடிவுக்கு வர்றதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இங்க கிடையாது. அந்த மாதிரியான சூழல் தான் இங்க இருக்கு. அது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆக்சலரேட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்புக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்த பல நாடுகளும் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்த பிரச்சனையும் இதுல இருக்கு. இப்போ குறிப்பா சொல்ல போனாக்க ஜோர்டான் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இப்போ அமெரிக்கா எது சொன்னாலும் கேட்க வேண்டிய சூழல்லையும் இல்லை. ஏன்னா அவங்களே நேரடியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க. அமெரிக்காவினுடைய பேச்சுகள், அமெரிக்காவினுடைய அதிபரினுடைய பேச்சுகள், அமெரிக்காவினுடைய செயல்பாடு, இது எல்லாமே அவங்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஸோ அதனால இப்ப எல்லாருமே வந்து எதிர்ப்பா திரும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா எப்ப வேணாலும் இவங்க வந்து முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. அததான் வந்து இந்த மக்களுக்கும் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இவங்க அமெரிக்காவுக்கும் அது விதிவிலக்கு கிடையாது. அமெரிக்காவினுடைய ஆதிக்கம்ங்கிறது முடிவுக்கு வந்ததுன்னா எல்லாருமே வந்து முதுகுல குத்துவானுங்க. அப்படின்னா அப்படி வரும்போது இந்த அரபு துரோகிகள் வந்து முதுகுல குத்துறதுக்கு தயங்க மாட்டானுங்க. அது மாதிரியான காலகட்டமும் இப்ப இருக்கிறதுனால இவனுங்க வந்து போருக்கு, குறிப்பா வந்து ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு போனாங்கன்னா அது அந்த அந்த வாய்ப்பையும் திறந்து விட்டுரும். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற களமும் இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கு. மோசமான காலகட்டமா தான் இருக்கு. ஸோ அதனால அமெரிக்காவுக்கு இப்ப எங்கேயுமே வந்து நல்ல வாய்ப்புங்கிறது இல்ல. நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன வேணாலும் பண்ணாலும் கடைசியா வந்து மிகப்பெரிய சிக்கல்ல தான் வந்து அமெரிக்கா போகும். அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதெல்லாம் பண்ணாம தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். அதை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, இல்ல இஸ்ரேலுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் வந்து அது நிலைக்குமா, இல்ல இதோட முடிஞ்சு போய் இந்த எம்பையர் வந்து இதோட முடிவுக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஓகே தோழர். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கடைசி ஒரு 2 தகவல் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஈரான் பத்தி பேசுனதால டக்குனு எனக்கு ஏமன் ஞாபகம் வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஏமன் அன்சுல்லாவுடைய அதன் தலைவர் வந்து முகமது அல் பர்கூத்தி அவரு பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் வந்து காசாவுக்காக தான் அவங்க வந்து அந்த போரை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க சீஜ் இது பண்ணது, கடல்ல செங்கடல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணது, அது கப்பல்கள அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் போய்விடாம தடுத்தது எல்லாமே வந்து காசா பாலஸ்தீன் மக்களுக்காக. இப்போ வந்து இன்னொரு ஸ்டெப் அவர் என்லார்ஜ் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த அ போர் நிறுத்த ஒப்பந்தம் உடைஞ்சு, அதாவது லெபனான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் உடைஞ்சு, நீங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த தொடங்கும் லெபனான் மேலனா, அப்ப நாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவோம்னு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்காங்க. அது இதுல இருந்து இன்னொரு விஷயத்த நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாங்க வந்து ரொம்ப உறவு ரீதியாவும் ரொம்ப நெருக்கமா இருக்கோம். யாருக்கும் யாரையும் நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம். அப்படின்றத சொல்றதா நான் பார்க்குறேன்.
பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒண்ணு கூட இதுல நான் ஒரு கட்டுரை படிச்சேன். என்னன்னா, ம் ட்ரம்ப் வந்து ஒருவேளை காசா புடிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு புதைகுழி மாரி தான் அப்படின்னு இவரு அபு உபைதா சொல்லுவாரு. நீங்க காசா உள்ள வந்தீங்கன்னா, அது வந்து இஸ்ரேலியர்களோட புதைகுழி. அங்க உள்ள வந்தீங்கன்னா, திருப்பி வெளில போக முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதே போல 2 கால்ல வந்தா 4 கால்ல தான் நீங்க ரிட்டர்ன் போணும் அப்படின்னு. அது போல தான் இங்க வந்து நடக்குதுன்னு நெனைக்கிறேன். அப்பதான் அந்த டீட்டெயில் எடுத்து படிக்கும்போது என்னன்னு தெரியுதுன்னா, காசா உள்ளுக்குள்ள அமெரிக்க படைகள அனுப்புனாலும், அல்லது வந்து காசாவ நாங்க கைப்பற்றி வச்சுக்கோன்னு சொன்னாலும், இங்க சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளே அதுக்கு ஒத்துக்காது. நீங்க சொன்ன மாரி முதுகுல குத்துறது இல்லாம நேரடியா குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.